This is the chapter 18 verse 78. இதான் 700வது ஸ்லோகத்தை இன்னைக்கு படிக்க போகிறோம். சரியா? यत्र योगेश्वरो कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्ता श्री विजयो बुद्धि ध्रुवा नित्यर्मतिर्मम. அதோட பொருளுரை டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் படிக்கிறேன். Wherever there is Krishna, the master of all mystic, wherever there is Arjuna, the supreme archer, there will also certainly be opulence, victory, extraordinary power and morality. That is my opinion. ரொம்ப அழகான ஸ்லோகம். எங்கெல்லாம் கண்ணன் இருக்கிறாரோ, யோகேஸ்வரோ, அப்பனா he is the master of all mystic. எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கிறாரோ, தனுர்தனஹ, the supreme archer, there will be opulence. தத்ர ஸ்ரீ விஜயோர் புத்தீர், ஸ்ரீ இருக்குமா அந்த இடத்துல, ஸ்ரீ மீன்ஸ் ஆப்புலன்ஸ் இருக்குமா, விஜயோர் மீன்ஸ் விக்டரி இருக்குமா, புத்தீர் மீன்ஸ் there will be extraordinary power, and த்ருவா நித்திர்மதிர்மமா, there will be morality. ஸோ எங்கெல்லாம் கிருஷ்ணரோட லீலைகளும், ஏன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருக்குது. wherever there is Krishna, ஸோ we can ask wherever there is Krishnaன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரு? கிருஷ்ணர் கூப்பிட்டீங்களா? இது தத்தா ஸ்ரீ விஜயோர் புத்தீர். ஸோ அதனால் எங்கெல்லாம் ஸ்ரீ விஜயோர் புத்தீர் இவங்க இருக்கிறாங்களா, கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ ஆல்சோ மீன்ஸ் லக்ஷ்மி. So wherever there is Krishna, there will be victory, there will be Shri, Lakshmi, opulence, and also Buddhir, which is morality and extraordinary power. So idanala nambalam, if you all want all this, you all want victory, you all want morality, you want opulence, means you must include Krishna in your life. So that's the thing. Wherever there is Krishna, so Krishna அவர் 5000 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. Krishna is still here. It's just that are we adding him in our life or are we avoiding him? We can ignore the Lord also. So it's all depend on us. So that is the nice verse that we discussed today. So இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத் கீதாலேருந்து படிச்சிட்டோம். மணி 10 ஆயிடுச்சு. கரெக்டாக கிருஷ்ண கதையை இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு எத்தனாவது அத்தியாயம் பாட்டமா? கிருஷ்ணா புக்கில் மொத்தம் 89 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ டுடே I'll be reading from the 5th chapter. ஏன்னா first 4 சாப்டர் படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 5வது சாப்டர் படிக்கிறது. ஸோ நேற்றே படிக்கிறது 5வது சாப்டர், இப்போ நேற்று படிக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் 5வது சாப்டர் வந்திருக்கும். ஸோ let me read from the 5th chapter, which is a chapter entitled Nanda meets Vasudeva. Okay, so quick recap. யார் இந்த நந்தாவும் வசுதேவரும்? நீங்கள் யார் டே 1லேருந்து என் கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும். நந்தா வசுதேவர் யார்? ஒரு குயிக் கெஸ் பண்ணுங்கள். யார் இந்த நந்தாவும் வசுதேவரும் யார்? கமெண்ட் பண்ணுங்கள். சட்டு புட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் சொன்னால் தான் நான் கதையை ஆரம்பிப்பேன். யார் இந்த நந்தாவும் வசுதேவர்? இவங்க 2 பேரும் யார்? அப்பா, உங்கள் அப்பா பேர் நந்தா வசுதேவரோ? சொல்லவே இல்லை. யாரோட அப்பா? ஐ ஹேவ் அ கொஸ்டின். ஓகே, நான் கொஸ்டினில் கடைசியாக 10:30 மணிக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். நீங்கள் இப்போ கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் 10:30 மணிக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். சரியா? கிருஷ்ணாஸ் ஃபாதர். ஓகே அனுஷா, வெரி நைஸ். வசுதேவ் இஸ் கிருஷ்ணாஸ் டேட். வசுதேவ் இஸ் எஸ். நந்தா இஸ் ஆல்சோ கிருஷ்ணாஸ் ஃபாதர். அண்ணன் தம்பி. ஓகே, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு. லார்ட் கிருஷ்ணாஸ் ஃபாதர், போத்தா கிருஷ்ணாஸ் ஃபாதர். வெரி வெரி ஸ்மார்ட். எல்லோரும் ரொம்ப பண்டாயாக இருக்கிறீங்க. எஸ், நந்தாவும் வசுதேவரும் கண்ணனோட தோப்பனார்கள், அப்பாமார்கள். சரியா? இப்போ என்ன நடக்குது? கதைக்கு வருவோம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடுறோம் ஒரே நிமிஷத்தில். மொதல் சாப்டரில் என்ன நடந்துச்சு? மொதல் சாப்டர் அட்வென்ட் ஆஃப் லார்ட் கிருஷ்ணான்னு அந்த சாப்டருக்கு பேர். அங்கே பூமாதேவி நிறைய அசுரர்கள் அவங்க மேலே நடமாடுறாங்க சொல்லி ரொம்ப கண்ணீரோடு நேராக பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் மேலே பாவிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பிரம்மதேவா என்னை காப்பாற்று சொல்லும்போது பிரம்மர் ஸ்வேதாதீவுக்கு போயிட்டு நாராயணனுக்கு போய் வழிபட்டு அங்கே நாராயணனை பார்ப்போம்னு சொன்னாங்க. நான் வேகமாக கதையை சொல்லிடுறேன், பட்டுன்னு அட்டென்டிவாக கேளுங்க. இதுதான் சினாப்சிஸ் கொடுக்குறேன் 4வது சாப்டர் வரைக்கும். அன்னாட அந்த சினாப்சிஸ் நான் கொடுக்குறேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்க பூமாதேவி கேட்டோன்னு ஸ்வேததீப்க்கு போய் திருப்பால் கடலுக்கு போயிட்டு 33 கோடி தேவர்களோட சேர்ந்து பிரம்மதேவரும் அங்கே புருஷ சுக்தம் படித்து சாமி வருவா வெயிட் பண்ணாங்க. சாமி வரவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணாங்க? எல்லாம் பிரம்மதேவர் தியானத்தில் உட்கார்ந்த பிறகு கண்ணை தியான ரூபத்தில் பிரம்மதேவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா, இன்னும் கொஞ்ச நாளில் ஐ கோன் அப்பியர் டோன்ட் வெரி காய்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு பிரம்மதேவர் பூமாதேவி பசு ரூபத்தில் இருந்த பூமாதேவிக்கு சொன்ன பிறகு இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடந்த பிறகு என்ன நடக்குது? அடுத்த 2வது அத்தியாயத்தில் தேவகி தாயார் கண்ணனுக்கு 2வது அத்தியாயத்தில் வசுதேவரும் தேவகியும் கல்யாணம் பண்றாங்க. அப்புறம் கம்சனுக்கு ஆகாயத்திலன்னு வாய்ஸ் வருது, தேவகியின் 8வது குழந்தை உன் மரணத்துக்கு காரணமாக சொன்னோன்னு உடனே கம்சன் அப்பவே தேவகியை போட்டு தள்ளலாம் பிளான் பண்ணாரு. ஆனால் அவர் அப்போ வசுதேவர் கன்வின்ஸ் பண்ணனால பண்ணலை.
அப்படியே ஓடனே அப்புறம் 2 பேரை பிடிச்சி ஜெயிலில் வச்சு தேவகிக்கு ஒரு பிள்ளையா பிறக்குது. அந்த ஒரு பிள்ளையா கொள்றாரு. 7வது பிள்ளையா பலராமர் வராது. பலராமர் தேவகி கருவிலிருந்து தூக்கி ரோஹிணி கருவுக்கு வந்து துர்காதேவி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 8வது குழந்தைய கண்ணன் பிறக்க போகிறாரு. கர்ப்பத்தில் இருக்கும்போது 33 தேவர்களும் வந்து தேவகி தாயாரை வழிபட்டாங்க. நிறைய ப்ரேயர்லாம் சொன்னாங்க. அன்னாட விசிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்டே ஐ மிஸ். ஓகே, டபுள் எக்கோ சவுண்ட் கேட்குது ப்ரோ. ஆமாவா, டபுள் எக்கோ சவுண்ட் கேட்குதா? ஒரே நிமிஷம். ஏமிஷே தூரமாக போய் என்ன வாய்ஸ் கேட்டுப்பாரு. டபுள் எக்கோ சவுண்ட் கேட்குதா இல்லையா? தூரமாக போ, அப்படியே வீட்டு பின்னாடி அப்படியே தூரமாக போயிட்டு என் வாய்ஸை கேளு. நான் பேசுகிறது டபுளாக கேட்குதா சிங்கிளாக கேட்குதான்னு. இட்ஸ் ஆல் பகவத்கீதா புக்கு சேம். ஓகே, நோலா. ஓகே, டபுள் ஏக்கோ சவுண்டாக கேட்குது மக்களே? இல்லையா? சரி, பரவாயில்ல, கதையை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்ணனும் பிறக்கிறாங்க. கண்ணன் பிறந்தோம் ராத்திரியாக வசுதேவர் வந்து கண்ணனை தூக்கிட்டு போயிட்டு விருந்தாவனத்துக்கு போய் விருந்தாவனத்தில் வந்து யசோதா பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை தான் தேவி துர்கா. அந்த பெண் குழந்தையோடு எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் வசுதேவருக்கு தேவகிக்கு கிருஷ்ணருக்கு தவிர அவர் யாருக்குமே தெரியாது. காலையில் ஏஞ்சி யசோதா பார்க்குறாங்க, பக்கத்தில் அழகாக சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆண் குழந்தை. அதுதான் கண்ணன் பிறந்திருக்கான். இவ்வளையோ நடந்துருச்சுப்பா. 4 சாப்டர் தான். ஆனால் இவ்வளோ கதை 4 சாப்டர் கதையை 4 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன். கிருஷ்ண கதை இவ்வளோ வேகமாக சொல்லியிருக்காங்களோ தெரில, ஆனால் சொல்லிட்டேன். இப்படியோ சரியா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியலையா இந்த கிருஷ்ணா புக்கை வாங்கி நீங்களே படிச்சுக்கங்க. ஸோ இன்றைக்கி நான் 5வது அத்தியாயத்தில் இருக்கேன். இந்த மாதிரி அன்னாடு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து 10 மணிக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க, இனிமேல் 10 மணி தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா 10 மணிக்கு நீங்கள் நேரம் பெட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ தூங்குறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் கிருஷ்ண கதை ஓட்டுறேன். ஸோ இப்போ ஐ கோனா ரீட் ஃப்ரம் த 5th chapter of Bhagavad-gita from Srimad Bhagavatam 10th canto, which is summarized as Krishna book. சரியா? இப்போ என்ன நடக்குது? தேங்க்யூ ஃபார் த நைஸ் ரோசஸ். உங்களுக்கு கதை தெரியுமா? கதை தெரிஞ்சாலும் கண்ணன் கதை எத்தனை வாட்டி கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த புக்கு நான் 6 வாட்டி படித்து முடிச்சிட்டேன். இப்போ 7வது வாட்டி உங்களுக்கு கதையாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கண்ணன் கதை இட்ஸ் அன்லிமிட்டட். 1000 வாட்டி கண்ணன் கதையை படித்தாலும் நம்மளுக்கு போரே அடிக்காது. அதே கதை திருப்பி அதரம் மதுரம் மதுராதிபதி அகிலம் மதுரம். கண்ணனோட கதை மதுரம் 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 ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சரியா? ரொம்ப நன்றி தேவ், நீங்கள் ஏதோ எனக்கு கிஃப்ட்லாம் அனுப்புறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து நந்தாவும் வசுதேவரும் மீட் பண்ணுறாங்க. யார் நந்தா வசுதேவரும்? கண்ணனோட தோப்பனார்கள், கண்ணனோட அப்பா அம்மார்கள். So I am reading from Krishna book. Although Krishna was the real son of Vasudeva and Devaki, because of Kamsa's atrocious activity, Vasudeva could not enjoy the birth ceremony of his son. But Nanda Maharaj, the foster father, celebrated the birth ceremony of Krishna very joyfully. The next day, விச் இஸ் கண்ணன் பிறந்த மறுநாள் காலையில் வந்து நந்த உற்சவம் சொல்லுவோம். கண்ணன் பிறந்த மறுநாள் வந்து அது பேர் வந்து நந்த உற்சவம் சொல்லுவோம். ஏன் நந்த உற்சவம் சொல்லுவோம்? அன்றைக்கி தான் நந்த மகாராஜ் வந்து கண்ணனோட வளர்ப்பு அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய திருவிழாவை பண்ணுறாரு. எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அந்த திருவிழா எப்படி நடந்துச்சு, நந்த உற்சவம் எப்படி நடந்துச்சு, கண்ணன் பிறந்த மறுநாள் அது எப்படி நடந்துச்சுன்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரியா? The next day, it was declared that a male child was born of Yashoda. According to the Vedic custom, Nanda Maharaj called for learned astrologers and Brahmana to perform the birth ceremony. But the birth of a child, the astrologer calculate the moment of the birth and mark a horoscope of the child's future life. இந்த ஜாதகம் எழுதுறதும் சொல்லுவோம். குழந்தைங்கள் பிறந்தோன்னே அதே மாதிரி வந்து அப்போ கண்ணன் பிறந்தோடனே வந்து இந்த ஜோதிடர்கள்லாம் கூப்பிட்டுட்டு அவரோட ஜாதகத்தை இப்படின்னு, இந்த குழந்தை இப்படி வாழப்போகுதுன்னு கேட்டிருக்காங்க. Another ceremony take place after the birth of the child. The family members take bath, cleanses themselves and decorate themselves with ornaments and garland. Then they come before the child and the astrologer to hear the future of the child. Nanda Maharaj and other family members dress and sit in front of the birthplace. All the Brahmanas who were assembled there on this occasion chanted auspicious mantra according to the rituals while the astrologers performed the birth ceremony. All the devatas are worshipped on this occasion as well as the forefathers of the family. Nanda Maharaj distributed 200,000 well-decorated, dressed and ornamented cows to the Brahmanas. He not only gave cows in charity but heels of grain decorated with gold-bordered garments and many ornaments. So very beautifully describe how Nanda Maharaj was actually celebrating this occasion. ஸோ இப்போ ஒரு அழகான விஷயத்த சொல்ல போகிறேன். நந்த மகாராஜ் எவ்வளோ விஷயத்த தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் மகன் பிறந்த ஆனந்தத்தில் இவ்வளோ விஷயத்த தான தர்மம் பண்ணார். ஸோ லெட் மீ actually tell the next verse which is very interesting to hear. கண்டிப்பாக இந்த பாட்டை மட்டும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. அப்புறம் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த பாட்டை. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே குட். ஸோ இப்போ வந்து நந்த மகாராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்.
In the material world, in the பௌதிக லோகத்தில், we possess rich and wealth in many ways. நம்ம வந்து பொன் பொருள்களை நிறைய வகையில் வந்து சம்பாதிப்போம். But sometimes not in a very honest and pious way. இந்த பௌதிக லோகத்தில் வந்து இந்த பொன் பொருள் நம்ம வந்து சம்பாதிப்போம். ஆனால் எல்லாமே வந்து கரெக்டான வழியில் நம்ம சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. Because that is the nature of accumulating wealth. According to the Vedic injunction, therefore, such wealth should be purified by giving cows and goats in charity to Brahmanas. பிராமணர்களுக்கு பசுவும் இல்லை பொன் பொருட்கள் கொடுத்து தானமாக கொடுத்து இந்த கிடைக்கிற இந்த செல்வாக்கத்தை வந்து பவித்திரம் இஸ் புண்ணியம். How to say purify? Okay, let me try to find the right word for purify. So you must purify your wealth by giving charity to not only ordinary people but to Brahmanas. A newborn child is also purified by giving grains in charity to Brahmanas. In this world, it is to be understood that we are living in a contaminated state. We therefore have to purify the duration of our life, our possession of wealth and ourselves. So நம்மளை வந்து தூய்மைப்படுத்தியிருக்காக அப்பாட கரெக்டாக எனக்கு அந்த ஒகேபுலரி கிடச்சிருச்சு. பவித்ரம் இஸ் ஆல்சோ பியோர். நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணோமா, பிராமணர்களுக்கு தானியங்கள் பொன்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணுமா. இதுதான் வந்து பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து வசுதேவர் வந்து நந்த மகாராஜ் இருக்கிறாரு, 2 லட்சம் பசுகளை வந்து பிராமணர்களுக்கு தானங்கால், அதை ஒருத்தருக்கு கொடுத்துருக்க மாட்டார், கண்டிப்பாக நிறைய பிராமணர்கள் கொடுத்துருப்பாரு, ஒரு ஆளுக்கு 1-2 பசுக்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட வெல்த்தை வந்து பியூரிஃபை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கடத்த பொன் பொருள்களை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக தானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நம்ம சம்பாதிக்கணுமோ அதில் ஒரு குட்டி போர்ஷன் வந்து பக்தர்களுக்கு இல்லை பகவானுக்கு வந்து தானமாக செலுத்த வேண்டும். அந்த சின்ன ஒரு 100 வெள்ளி சம்பாதிக்கும் போது ஒரு 10 வெள்ளி நம்ம தானமாக கொடுத்தோமா அந்த மீதி இருக்கிற 90 ரிங்கிட்டும் வந்து தூய்மையாக அடைகிறதுன்னு பாகவதம் சொல்லுகிறது. By austerity, by the worship of the Lord and by distribution of charity, we can purify the possessions of wealth. அப்போனா நம்மளோட காசு பணத்தை வந்து எப்பயுமே வந்து தூய்மையாக ஆக்குறது. ஏன்னா நம்ம அது எப்படி கிடைக்கிறதில்ல, நல்ல வெளியில் கிடைக்கலாம், கெட்ட வெளியிலும் கிடைக்கலாம். ஆனால் இந்த செல்வாக்கத்தை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வேதம் சொல்லுது பகவானோட சேவைகளுக்கு இந்த காசுகளை ஈடுபடுத்தணும்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லவில்லை, ஸ்ரீமத் பாகவதம் 5000 வருஷத்துக்கு முன்னே வியாசதேவே இதை வந்து கம்பைல் பண்ணி சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட. இதுதான் கண்ணனும் ஆசைப்படுறாரு. ஓகே, ஸோ we can purify ourselves by studying the Vedas. நம்மளை வந்து வேத புராணம், இந்த பகவத்கீதா பாகவதம்லாம் வந்து வேதத்தில், அதான் வந்து பகவத்கீதா வந்து கீதோபனிஷாட்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து வேதத்தை ஒரு சாரம் பகவத்கீதா பாகவதம்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும் போது, இதெல்லாம் காதால கேட்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, நம்ம தன்னையே தூய்மைப்படுத்திக்கிறோம். And by striving self-realization, by understanding the supreme absolute truth. It is therefore stated in the Vedic literature that by birth everyone is a born Shudra, and by accepting the purificatory process one becomes twice born. By studying the Vedas one can become Vipra, which is the preliminary qualification of becoming a Brahmana. அப்பனா Brahmana வந்து not by birth. It's not that we can become a Brahmana by birth. Brahmana, it's by accepting a purificatory process. அப்பனா anyone can be a Brahmana வந்து it's a way of life. You know, it's like how not everyone can, just because your parents are doctors, I mean, you cannot become a doctor by birth. You still have to go to medical school. You still have to get MBBS. You still have to go for practice, and then only you become a doctor. Similarly, Brahmana is also like that. It's not that anyone simply by birth, because your parents are Brahmins, you are immediately becoming Brahmana. That's what is mentioned in Bhagavatam. Bhagavatam says Brahmana, it's quality. It's based on what quality. If you have Brahmanical quality, therefore you're Brahmana. Your parents may not be Brahmana, but you can be a Brahmana. But your parents may be Brahmanas, but you may not be a Brahmana. So it's not by generation. It's not a caste. Not everyone is becoming lawyer by generation. Your parents are lawyer, you are lawyer, and your children are your lawyers, and your grandchildren are lawyer. No such thing. It's all are by educating and by developing such qualities that one becomes such. Okay, so this is what is explained in this particular part. So இந்த மாதிரி வந்து ரொம்ப விசேஷமாக கிருஷ்ணரோட பிறந்த விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ all the aesthetic cowherd men வந்து இந்த Hare Krishna Mataji, when all aesthetic cowherd men heard that Nanda Maharaj, the father of Krishna, was celebrating the birth ceremony of his son, they become spontaneously joyful. எல்லாருக்கும் அந்த விஷயம், விருந்தாவனத்தில் எல்லாருக்கும் அந்த விஷயம் வந்து கேட்குதா, இந்த மாதிரி வந்து கண்ணன் பிறந்து விட்டானு. ஏன்னா நந்தாக்கும் யசோதாக்கும் ரொம்ப நாளாக பிள்ளைங்கள். ஆக்சுவலி அவங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசாக ஆன மாதிரி தான் அந்த கேரக்டர் சொல்லியிருப்பாங்க தெரியுமா.
ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டான்னு சொல்லி அந்த விஷயம் அப்படியே விருந்தாவனம் ஃபுல்லாக பரவுதா. அது கேட்கும் போது எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக அப்படி ரொம்ப சந்தோஷமாயிட்டு they dress themselves in very costly garments and ornament their bodies with different kind of earring, necklace and wore turbans on their head. After dressing themselves in this gorgeous way, they took various presentation and thus approached the house of Nanda Maharaj. Nanda Maharaj வீட்டுக்கு பல்வேறு அழகான பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு அங்கே போனாங்களா. As soon as they heard that Mother Yashoda have given birth to a child, the cowherd woman became overwhelmed with joy. They also dressed themselves with various kind of costly garments, ornaments, and scent cosmetics on their body. As the dust of the lotus flower exhibit the exquisite beauty of the flower, all the gopis, the cowherd girl, applied the dust of kumkum on their lotus like feet. எல்லாரும் வந்து இப்படி தாமரை பூக்குள்ள வந்து அந்த தாமரை பூவோட அழகே வந்து அந்த தாமரையோட டஸ்ட் மாதிரி இருக்கும். அதே போல் இந்த கோபியர்கள் எல்லாமே வந்து முகத்தில் வந்து குங்குமம் வச்சுக்கிட்டு அப்படின்னு போயிருந்தாங்களாம். Okay, the beautiful gopis took their different presentation and very soon reached the house of Nanda Maharaj. Okay, the ears was decorating with pearl rings, their necks were decorating with jewels, padlock, ornament, and their lips and eyes were decorated with different kinds of lipstick and ointments. இந்த மாதிரி இந்த கோபியர்களும் சரி இந்த கோப்பர்களும் சரி 2 பேர்களும் அழகாக ஆபரணங்கள் போட்டுவிட்டு அழகாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நந்தவும் யசோதா வீட்டுக்கும் அவசரமாக போனாங்க. ஆஹா, கண்ணனோட அவதரித்து விட்டானே சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போனாங்களாம் 2 பேருமே. When the cowherd men saw the pastime of the cowherd woman, they become very joyful. இப்போ வந்து இந்த கோப்பர்களும் வந்து இந்த கோபியர்கள் வர்றதை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம். இன் ரெஸ்பான்ஸ் தே ஆல்சோ பிகேன் டு த்ரோ யோகட், மில்க், கிளாரிஃபைட் பட்டரை வந்து கீ இல்லை வெண்ணன்னு சொல்லலாம், அண்ட் வாட்டர் அப்பான் த பாடி ஆஃப் த கோபிஸ். த போத் பார்ட்டிஸ் பிகேன் டு த்ரோ பட்டர் அட் ஈச் அதர்ஸ் பாடி. Nanda Maharaj was also very happy to see the pastime of the cowherd man and woman, and he became very liberal in giving charities to the different singers. அந்த இடத்துல பெரிய singers எல்லாரும் வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். It was like very joyfully going. Okay, thank you, Hamish. And some singers were reciting great verses from the Upanishad and Puranas, and some were glorifying the family ancestors, and some singing very sweet song. And there are many learned brahmanas present, and Nanda Maharaj, being very satisfied on this occasion, began to give different kind of garments, ornaments and cow and charity. Nanda Maharaj மனசுல ரொம்ப ஆனந்தத்தில் அவர் ரொம்ப ஆனந்த உச்சக்கட்டத்தில் அவர் இருக்கிறனால அவர் யார் வராங்களோ எல்லாருக்கும் தான தர்மம் கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தான தர்மம் கொடுத்துக்கிட்டார். Because he was feeling so happy that the Lord of the creation, the Lord of the universe, the Lord of all living entities, and the love of the life of devotees, although he can be Jagannath and that, but he is most dear to us as the Lord of our love. Krishna is the object of love for devotees. ஓகே, நம்மளாம் கேட்போம் இந்த மாதிரி யோகட்டு பட்டர் இதெல்லாம் விட்டு வீசி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா, அவ்வளோ ரிச்சா? இந்த காலத்தில் அதெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ப்ரோபாட் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாரு. In this, it is very important to note in this connection how wealthy the inhabitants of Vrindavan were simply by raising cow. அப்பனா பசுகளை வளர்த்துக்கிட்டு எவ்வளோ பணக்கரவங்களாக விருந்தாவன் வாசிகள் இருந்தாங்கன்னு நம்ம இந்த லீலையை படிக்கும் போது நம்மளுக்கு தெரியுமா. All the cowherd men belong to the Vaishya community. ஏன்னா 4 ஆசிரங்கள் 4 பிராமணா, சக்திர, வைஷ்ய, சூத்ரான்னு இருக்கும். 4 வருண ஆசிரம். ஆமாம், கரெக்ட். 4 வருணங்கள் இருக்கும். பிராமணர்கள், சக்திரேகள், வைஷ்யா, சூத்ரா. ஸோ வந்து நந்த மகாராஜ் வந்து வைஷ்யா கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்களா, பேசிக்கலி அவங்க வந்து பசுமாடை வந்து வளர்ப்பாங்க, and they will grow crops, vegetables and all that. That's what they do. சக்திரேகள் will be in administration means they are usually the kings and the politicians of the சக்திரேகள். பிராமணர்கள் வந்து அவங்க எந்தக்குமே வந்து பிஸ்னஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. they will be just simply satisfied in doing yagya for the Lord, reading scriptures and being very self-satisfied. And Shudra is also the people who are the laborers for these 3 class of people. Okay, நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து நான் கடைசியாக 10:30 மணிக்கு நான் படிப்பேன். இப்போதைக்கு நான் கதையை நான் ஸ்டாப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பேன், சரியா? எனக்கு கதை கேட்குறவங்களாம் இருப்பீங்க, நான் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணாமல் கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன், சரியா? நீங்கள் அப்படியே கதையை கேட்டுக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் ஏதாச்சும் கேள்வி கேட்க போகிறீங்க 10:30 மணிக்கு வந்து கேள்வி கேட்கலாம், சரியா? அதற்கும் நான் கதையை சொல்லிடுறேன்.
So they possessed such an abundance of various kinds of milk product. They were throwing at each other lavishly on each other body without restriction. Their wealth was in milk, yogurt, clarified butter, and many other milk products. By trading their agricultural product, they were rich in various kind of jewelries, ornaments, and costly dresses. Not only did they possess all these things, but they could give them in charity as Nanda Maharaj. And Rohini, த மதர் ஆஃப் பலராம், அவங்களும் விருந்தாவனத்தில் தான் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ரோஹிணியோவுக்கு வந்து பலராமர் பிறந்தார். பலராமர் எப்படி பிறந்தார்? தேவகியோட கருவிலேருந்து ரோஹிணியோட கருவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. யூனோ there was a transfer of womb to womb இந்த காலத்தில் நடந்திருக்கு பாருங்களேன். ஸோ this all are very amazing to know this how Balaram appeared. We can actually tell, it's very scientific. This is how it happened. So Rohini, the mother of Balaram, was most fortunate wife of Vasudeva. She was away from her husband, yet to congratulate Maharaj Nanda on the occasion of birth of ceremony of Krishna, she dressed herself very nicely, wearing a garland, necklace, and other bodily ornaments. She appeared on the scene, moving hitter and tinder. According to the Vedic system, a woman whose husband is not at home does not dress herself very nicely. Vedic system அப்படி ஒன்று இருக்கா. கணவர் வீட்டிலேயே அந்த ஒய்ஃப் வந்து அவ்வளோ ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு கணவரை மிஸ் பண்ணுற மாதிரி. பட் ஆல்தோ ரோஹினிஸ் ஹஸ்பண்ட் வாஸ் அவே, ஷி ஸ்டில் ட்ரெஸ் ஹர் செல்ஃப் nicely on this occasion because for the pleasure of Krishna she did that. Okay, so in the madri, from opulence of birth ceremony of Krishna, it is very clear that at that time Vrindavan was rich in every respect because Lord Krishna took birth in the house of King Nanda and Mother Yashoda. The goddess of fortune, Lakshmi Devi, was obliged to manifest her opulence in Vrindavan. It's appeared that Vrindavan had already become a site for pastime of goddess of fortune. நம்ம எல்லாரும் இப்பயுமே வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப பூஜை பண்ணுவோம். லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம், லக்ஷ்மிக்கு அது பண்ணுவோம், லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணுவோம், லக்ஷ்மின்னு இருப்போம். பட் one fact that Bhagavatam actually teach is one should worship Madhava and Lakshmi will come behind. Apana, if you worship Krishna, just an example, if there is any wives who are watching this live, okay, நீங்க ஒரு வெட்டிங்க்கு போறீங்க, just imagine they only invited the wife, never invite with the husband. The wife will go or not? Most likely the wife may not go. Whenever the wife goes somewhere, she likes to go along with her husband. So same goes to goddess of fortune. If you worship Narayan, if you worship Krishna, immediately the worship of Lakshmi is also included. ஏன்னா சுவாமி வந்தார கண்டிப்பாக தாயாரும் கூடியே தான் வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, the birth of Krishna, because Krishna was taken birth in Vrindavan, immediately Lakshmi also immediately manifested her opulence in Sri Vrindavan. So அதனால Vrindavan was so rich because Lakshmi Devi personally resided there. So simply by worshipping Krishna, all the opulences you want, என்ன ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வேணுமா, எல்லாமே உங்களை தேடி உங்கள் வாசலை கதவு தட்டும், simply by worshipping Krishna, because Krishna is inclusive of worshipping Lakshmi. So that is the beautiful thing. So இப்போ என்ன நடக்குதா, நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணாவோட பர்த் செரமனி நந்த உற்சவ், அப்போனா கண்ணன் பிறந்த மறுநாள் அஷ்டமி தேதியில் கண்ணன் பிறந்த மறுநாள் நவாமி வரும், அன்றைக்கி தான் நந்த உற்சவம் பண்ணுவோம். நவாமி தேதி அன்றைக்கி, கிருஷ்ணபக்ஷ நவாமி தான் நந்த உற்சவம், கிருஷ்ணாவோட நெக்ஸ்ட் டே. ஸோ அன்றைக்கி வந்து நந்த உற்சவம் பண்ண பிறகு நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணரோட அப்பா என்ன பண்ணுறாரா, கம்சனுக்கு வரிகள் கட்டுறதுக்காக, டு பே டேக்ஸ் டு கம்சா, பிகாஸ் தட் வாஸ் அப்பேரண்ட்லி அ பிளேஸ் கவர்னன் பை கம்சா. கம்சா வாஸ் இன் மதுரா. ஸோ ஹி வென்ட் டு மதுரா. ஸோ மதுராக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து வசுதேவரை மீட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நாவ் Vasudeva and Nanda are meeting. இவ்வளோ நேரம் கிருஷ்ணாவோட பேர்ட் ஸ்டாரி பார்த்தேன், எபிசோட் 1. ஸோ இப்போ எபிசோட் 2 ஆஃப் த சேம் ஸ்டாரி தான் வசுதேவரும் நந்தாவும் மீட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வசுதேவருக்கு தெரியும் கண்ணன் வந்து அவரோட மகன் நைட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் நந்த மகாராஜுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா நந்த மகாராஜ் வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அவங்களாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டில் சத்தம் போடாமல் போய் பேபி போய் மாற்றிட்டு வந்துட்டார். கண்ணனை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே பிறந்த துர்காதேவியை தூக்கிட்டு இவர் வந்துட்டார் இந்த பக்கம். ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சா, இப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. ஸோ இப்போ நான் படிக்க போகிறேன். ஸோ வசுதேவர் வந்து நந்த மகாராஜ்ட்ட பேசுகிறாரு. மை டியர் பிரதர், யூ ஆர் ஓல்ட் இனஃப் அண்ட் வெரி anxious to beget a son and yet you have none. ரொம்ப நாளாக வந்து நந்த மகாராஜ் வந்து ஒரு பையன் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நந்தாவும் யசோதாவும். Now by the grace of the Lord you are fortunate to have a very nice son. I think that this incident is very auspicious for you, my dear friend. இப்போ அவர் சொல்கிறாரு, வசுதேவர் சொல்கிறாரு, I was imprisoned by Kamsa and now I am released.
Therefore, this is also another birth for me. இப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. Because Nanda and Vasudeva are such a nice friend. And Vasudeva continued, my dear friend, Nanda Maharashtra சொல்றாரு, இது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் நல்லா பேசிக்குவோம்ல. My dear friend, it is very difficult for us to live together. Although we have our family, relatives, sons and daughter, by nature we generally separated from one another. It's telling, we may have family, sons and everyone, but somehow by nature, we will be getting separated from all these people. The reason for that is every living entity appear on this earth under different pressure of fruitive activity. Although they assemble together, there is no certain of their remaining together for a long time. According to one's fruitive activity, one has to act differently and thereby be separated. For example, many plants and creepers are floating in the wave of ocean, but sometimes they come together, sometimes they're separated forever. One plant may go away, another plants may come after. Similarly, our family assembly may be very nice while we are living together, but after some time, in some cause of wave time, we are separated. So this is how it will be. Sometimes we are together with our family, sometimes we are away with the family, but it's always been like that. So this is what Vasudeva is actually telling. So the purport of expressing by Vasudeva in this, Vasudeva idu solraru, enna karanathuku solraru, although he had 8 sons born of the womb of Devaki, Vasudevarku vandu 8 magangal porandanga vandu actually theriyuma, but unfortunately they all are gone. He could not even keep his one son Krsna with him, and Vasudeva was feeling his separation, but he could not express the real fact. So now Vasudevare அவர் ரொம்ப anxious-ஆ இருக்கிறாரு. விருந்தாவனத்தில் இவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? So he started to think, because he knows யார் முந்தா நாள் கதை நான் சொன்னேன், கம்சா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். யார் கிருஷ்ணாவோட பர்த்டேலேருந்து 10 நாளுக்கு முன்னே யார் பிறக்கிறாங்களோ, 10 நாளுக்கு அப்புறம் யார் பிறக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த குழந்தை அந்த டைம் பிறந்துச்சு, அந்த குழந்தைங்க எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிருன்னு. ஸோ வசுதேவருக்கு இப்போ அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நந்த மகாராஜ் கிரீலனால அவர் நந்தா கிட்ட உடனே சொல்கிறாரு, மை டியர் வசுதேவா, I know that you are very aggrieved because of the cruel Kamsa, Nanda Maharaj சொல்றாரு, has killed all your sons of Devaki. Although the last child was a daughter, Kamsa could not kill her, but she entered into the celestial planet. My dear friend, do not be aggrieved. We all are controlled by our past unseen activity. Everyone is subjected to his past deed. One who is conversant with the philosophy of karma, the reaction is the man in knowledge. நம்மளுக்கு எல்லாருக்கும் கர்மா ஒரு விஷயம் தெரியும். Karma means every action have an equal and opposite reaction. இதுதான் நியூட்டன்ஸ் லான்னு ஒன்று சொல்லுவோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லும் போது every action that we do have an equal and opposite reaction, that is karma. என்ன பண்ணனாலும் உங்களுக்கு திருப்பி அடிக்கும். But you should also know that karma also means ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் பிறந்த அதே நல்ல விஷயம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். தட் இஸ் ஆல்சோ கர்மா. Don't think that is not karma. Karma doesn't mean, some people say, எனக்கு karma அடிக்க. But karma doesn't mean bad things. Karma also mean good things. If you do good things, if you give charity 100,000 ringgit, in some birth you will get that money. It may not be in this lifetime. So that is karma. Karma means every action you do, you will get opposite and equal reaction. Okay? So Vasudeva இப்போ என்ன ஆயிடுச்சு, வசுதேவருக்கு ஒரு அளவுக்கு அந்த ஐடியா தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இப்போ கண்ணன் விருந்தாவனத்தில் பிறந்துட்டான். இப்போ கம்சா கண்டிப்பாக இந்த விருந்தாவன் மதுரா சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களை கொல்லுறதுக்கு வெவ்வேறமான அசுரர்களை அனுப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்குந்த அந்த விஷயம் நம்ம வசுதேவருக்கு தெரிஞ்சிச்சு. வசுதேவர் என்ன சொல்கிறாரா, மை டியர் நந்தா, இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி பெய்ட் த கவர்மெண்ட் டேக்ஸ், தென் ரிட்டர்ன் சூன் டு யுவர் பிளேஸ். சட்டுன்னு கிளம்பிருக்கு. Because I think there will be some disturbance in Gokula. கோகுலத்தில் ஏதோ ஒரு நடக்க போகுது, ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்கிறதுக்கு கோகுலத்தில், நீ சட்டுன்னு போய் கண்ணனை போய் பாரு. After this friendly conversation between Nanda and Vasudeva returned to his house, and the cowherd man headed by Nanda Maharaj, who had came to Madura to pay their taxes, also returned. Thus end the Bhakti Vedanta purport of the 5th chapter of Krishna meeting, Krishna, 5th chapter of Krishna book, meeting of Nanda and Yashoda.
5வது அத்தியாயம் பேசிவிட்டோம். ஸோ திஸ் இஸ் த சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5 சினாப்சிஸாக நான் வந்து ஒரு குயிக்காக சொல்லிடுறேன். சரியா? 10:30 நான் கொஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ பேசிக்லி என்ன நடக்குதா, காலையில் வந்து பிறக்கும் போது நந்த மகாராஜுக்கு தெரியுது இந்த மாதிரி வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. யசோதாவுக்கு வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை, கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தையா அழகாக பிறந்திருக்காருன்னு அந்த விஷயம் தெரியுது. ஸோ நெல்லுங்க, எப்பயுமே கதை சொல்லி முடிச்சோன்னே இந்த பிக்சர் காமிப்பேன். ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணரோட பிறந்த நாள் விழாவோட திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. நந்தாவும் யசோதாவும் உட்காந்துருக்காங்க. கண்ணனுக்கு வந்து பிறந்த நாள் விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. கண்ணனுக்கு கிருஷ்ணான்னு வந்து அப்போ தான் பேர் வைக்கிறாங்க. ஹாய் நிஷாக்கா, கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணான்னு சொல்லி கண்ணனுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் கிளாஸை கேட்டுட்டு இருக்கீங்களா, கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணனுக்கு எல்லாருக்கும் என்ன பேர் வச்சாங்க, பரமபுருஷ பகவான் எனக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். யோசிப்போம், ஓ கண்ணனுக்கு பேர் வந்து சூஸ் பண்ணி தான் வச்சாங்களா? கண்ணனுக்கு நித்தியமாக அவன் பேர் கிருஷ்ணர் தான். இன்னைக்கு யசோதாவும் நந்தாவும் வச்சனால அவருக்கு பேர் கிருஷ்ணான்னு இல்லை. கிருஷ்ணா என்பது அவருக்கு நித்தியமாக இருக்கிறது. சரி, கிருஷ்ணாவோட பேருக்கு பொருள் என்ன? கிருஷ்ணா என்பது ஆல் அட்ராக்டிவ் லார்ட் தான் வந்து கிருஷ்ணான்னு அர்த்தம். அப்போனா மிக கவர்ச்சியானவர், அதிகம் ஆல் அட்ராக்டிவ். அப்போனா எல்லாம் கவர்ச்சிகள் அவர்கிட்ட தான் இருக்குது. மீன்ஸ் த மொமெண்ட் வி சி கிருஷ்ணா, ஹி லுக்ஸ் ஸோ சுப்ரீம்லி அட்ராக்டிவ். அவ்வளோ அழகு கண்ணனுக்கு. கண்ணனோட குணம் சரி, கண்ணனோட பேச்சு சரி, கண்ணனோட நடனம், அவ அசைவு, பார்வை எல்லாமே கவர்ச்சியாக இருக்கிறனால கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஹரே ரேஷ் பாய், எப்படி ஜி இருக்க? எவ்ரிவான் கிருஷ்ணான்னு காமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்ணனுக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சாங்க. கிருஷ்ணாருக்கு கருப்பும் அர்த்தம் இருக்குது. அதனால தான் கிருஷ்ண பக்ஷம்னு சொல்லுவோம், சுக்ல பக்ஷம்னு சொல்லுவோம். ஏன்னா வேனிங் ஆஃப் த மூன், வெக்ஸிங் ஆஃப் த மூன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ஸ்டாரி ஆஃப் ஹவு கிருஷ்ணாவோட பிறந்த நாள், கிருஷ்ணர் பிறந்த மறுநாளை வந்து நந்த உற்சவம்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் பிறந்த மறுநாள் பேர் என்ன? நந்த உற்சவ். நந்த உற்சவ் தான் கண்ணன் பிறந்த மறுநாள். நந்த மகாராஜ் வந்து 2 லட்சம் பசுகளை வந்து தானமாக கொடுத்து பெரிய திருவிழாக செலிப்ரேட் பண்ணி அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதுராவுக்கு போயிட்டு கம்சனுக்கு போய் வரிகள் கட்ட போனார். அங்கே வசுதேவர் பார்த்து 2 பேரும் நண்பர்கள் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. நிஷாக்காவும் கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி கண்ணனை பற்றி பேசிட்டு உடனே நந்த மகாராஜ் கிட்ட வசுதேவர் நந்த மகாராஷ்ட சொல்ற, நந்தமகாராஜ் சொல்கிறார், வசுதேவர் நந்த மகாராஜ் சொல்கிறார், நந்தா சட்டுன்னு கிளம்பி விருந்தாவனத்துக்கு போயிரு. கம்சன் நிறையா பிளான் போட்டு வச்சுருக்கான், நீ எதுக்கோ போயிட்டு கிருஷ்ணரையும் பலராமரும் ரொம்ப ரக்ஷம் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா யோசிப்போம், கண்ணனுக்கு எதுக்கு ரக்ஷம் பண்ணணும்? உலகத்தையே அவன் தானே ரட்சிக்கிறான். இன்னும் காக்கும் தொழில் பண்ணுறதே வந்து மகாவிஷ்ணுவாச்சு, அவனையா ரக்ஷம் பண்ணணும். ஏன்னா நந்த மகாராஜுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணன் தன் பெற்ற பிள்ளையினால அவருக்கு வந்து பரமபுருஷ பகவான், கண்ணன் தான் சர்வலோக மகேஸ்வரம், கண்ணன் தான் வந்து பரமபுருஷ தெய்வம்னு வந்து அவருக்கு தெரியாது. அவருக்கு பொறுத்த கண்ணன் என்னோட குட்டி பிள்ளை, கண்ணன் என்னோட குழந்தை, கண்ணன் என்னோட பாசமான பையன், அப்படி தான் வந்து அவருக்கு தெரியும். அவர் வந்து அந்த மாயத்தில் இருக்கிறனால கண்ணனை ஒரு தோப்பனாராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யசோதா அம்மாவுக்கும் கண்ணன் வந்து சுவாமின்னு தெரியாது, கண்ணன் பெருமாள்னு தெரியாது. அவங்க பொறுத்த வரைக்கும் கண்ணன் என்னோட பையன், என் பாசமாக வந்து கண்ணனை கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யசோதா அம்மா அப்படி நினச்சிக்குவாங்க, நந்தாவும் இப்படி நினச்சிக்கு. இவங்க யாருக்குமே கண்ணன் பகவான்னு தெரியாது. ஆனால் வசுதேவருக்கும் தேவருக்கும் கண்ணன் பரமபுருஷ பகவான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருல, 3 ஜென்மத்துக்கு நான் வந்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன். ஸோ பேசிக்கலி அதான் வந்து 5வது அத்தியாயம் 5 நாள்